அத்தை அத்தை சோறு சாப்பிட்றீங்களா? சமைச்சிட்டேன். கிளவி என்ன நம்ம கூப்பிட்றது கூட காது கேட்காம அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்கு நாடகத்தை. ஏடி நீ என்ன இங்கே வந்து நின்றுட்டு இருக்க? போய் சமையல் பண்ணலையா? சமையலை முடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அத்தை. சமையலை முடிச்சா சொல்ல மாட்டேயாட்டி? எவ்வளோ நேரம் நானும் பசியோடு உட்காந்துருக்கிறது? நான் சொன்னேன் உங்கள் காதில் தான் உழலை. அதுக்கு நான் என்ன செய்கிறது? இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து சமைச்சாச்சுன்னு சொன்னது கூட காது கேட்காத அளவுக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. அப்படியாட்டி? நான் தான் கவனிக்கலையோ? நீ டிவி பார்த்துக்கிட்டே கிடந்தனா அதனால கவனிக்கல போல. சரி, தட்டில் சோறு போட்டுட்டு கறி துண்டு 2 எடுத்து போட்டுட்டு வா. இன்றைக்கி நம்ம வெஜிடேரியனில் சமைச்சோம். இந்த கிழவி என்ன கறி துண்டை கொண்டு வான்னு சொல்லுது. சரி தந்த போட்டுட்டு வரேன். இந்த மாமியார் கிழவிக்கு என்ன லூஸாக பிடிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம காயில் சமைச்சு வச்சுருக்கோம், இது கறி துண்டை கொண்டு வானுது. ஒருவேளை அடுப்பு கறியாக இருக்குமோ? இந்தாங்க தே சாப்பாடு. இது என்னடி அடுப்பு கறி தூக்கிட்டு வந்து போட்டிருக்க? அத்தே நீங்கள் தான் கறி 2 துண்டு போட்டு கொண்டு வான்னு சொன்னீங்க. இன்றைக்கி நான் காய்கறி தான் சமைச்சேன்னா சரி அடுப்பு கறியை தான் கேட்குறீங்க போல நினச்சி 2 துண்டு போட்டுட்டு வந்திருக்கேன் அத்தே. ஏன் கறி துண்டு போட்டு வான்னு சொல்கிறப்ப நீ சொல்ல வேண்டியது? நான் காய் தான் சமைச்சேன்னு இப்போ கொண்டு வந்து அடுப்பு கறியை போட்டிருக்கேன். என்ன வரத்துக்கு வரேன்? நான் நீங்கள் கறி துண்டு சாப்பிடுவீங்கன்னு நினச்சி போட்டுட்டு வந்தேன். நீங்கள் அப்போ மட்டனையா சொன்னீங்க? கறி துண்டுனோடனே நான் அடுப்பு கறியை எடுத்து கஷ்டப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடி எடுத்துகிட்டு வந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க உங்களுக்கு.